ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு கருடன். கருடன் இல்லாத பெருமாள் கோயில். ஆமாம், மகாவிஷ்ணு கோயில்கள் அனைத்திலும் அவரது வாகனமாக சொல்லப்படுகிற கருடன் எனப்படும் கருடாழ்வார் கண்டிப்பாக இருப்பார். ஆனால் கருடாழ்வார் இல்லாத அதிசய பெருமாள் கோயில் ஒன்று உள்ளது. எங்கே இருக்கிறது தெரியுமா? அதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். காசிப முனிவர் மற்றும் வினதையின் மகனான கருடன் அவதரித்த ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி. இதைத்தான் கருட பஞ்சமின்னு அனுஷ்டிக்கிறார்கள். பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்கும் கருடனுக்கு சுபர்ணன், புல்லரசன், பட்சிராஜன், பெரிய திருவடி என்று பல பெயர்கள் உண்டு. மேலும் கருடனுக்கு சுகீர்த்தி மற்றும் ருத்திரை என்று 2 மனைவிகள் உள்ளனர். சூரிய பகவானின் தேர் சாரதியாக இருக்கிற அருணன் கருடனுடைய தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. காசிப முனிவரின் மற்றொரு மனைவியும் வினதையின் சகோதரியுமான சுத்ருவிற்கும் கருட பகவானின் தாயான வினிதைக்கும் ஏற்பட்ட சவாலில் வினிதை தோற்றதால் கத்ருவின் அடிமையாக வினிதை வேலை செய்து வந்தாள். அதை அடுத்து தனது தாயை விடுவிக்கும்படி கத்ருவிடம் கருடன் கேட்டபோது தேவலோகத்தில் இந்திரனிடம் இருக்கும் அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்தால் விடுவிப்பதாக கூறினாள். அதன்படி தேவலோகம் சென்று இந்திரனிடம் இருந்த அந்த அமிர்த கலசத்தை வாங்கி வந்து கத்திரியிடம் கொடுக்க கருடனின் தாயான வினிதையை அவள் விடுதலை செய்தாள். இந்த நிலையில் கருடனின் பராக்கிரமத்தை கண்டு வியந்த மகாவிஷ்ணு, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கருடனிடம் கேட்க, அதற்கு கருட பகவான் மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருக்கும் பாக்கியம் வேண்டும் என்று கூற, அவ்வாறே மகாவிஷ்ணு வரம் தந்துள்ளார். அன்றிலிருந்து திருமாலின் வாகனமாக கருட பகவான் வலம் வருகிறார். விஷ்ணு கோவில்கள் அனைத்திலும் மூலவர் சன்னதிக்கு எதிரே கருடாழ்வார் இருப்பது ஒரு வழக்கம். ஆனால் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் மூலஸ்தானம் எதிரே கருடாழ்வார் இருக்க மாட்டார். ஒரு சமயம் திருவனந்தபுரம் வந்த ராமானுஜரை பத்மநாப சுவாமியின் கட்டளைப்படி திருக்குறுங்குடிக்கு கொண்டு சென்று விடுவதாக கருடாழ்வார் சொன்னார்.